ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்க்க போகிறோம். பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் டெஸ்ட்டு எப்படி எழுதணும்னு. புதுசாக நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்மளோட டெஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணுவோம். கொஸ்டின் சொல்லும்போதே நீங்கள் ஒவ்வொரு ஆன்சரையும் எழுதிட்டே வந்துடணும். சரிங்களா? டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சதும் அதாவது நீங்கள் இந்த 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம ஆன்சர் சொல்லுவோம். அப்போ செக் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றது நீங்களாவே தெரிஞ்சுக்க முடியும். இது ஆன்லைன் டெஸ்ட்டை விட பெஸ்ட் மெத்தட் இது. நான் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட முன்னேற்றம் உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த டெஸ்ட் நோட்டில் வேறு எதுவும் எழுதாதீங்க. அப்புறம் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன், இதில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியலனாலோ இல்லை தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாலோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா தப்பாக, அதுக்கு பக்கத்துலேயே இந்த கொஸ்டின் எழுதி ஆன்சரை எழுதி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே தப்பான கொஸ்டின், அதாவது உங்களுக்கு தெரியாமல் இல்லை 2 ஆப்ஷனில் எது வருமோ அது குழப்பமாக இருக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சைடில் எழுதி வச்சுட்டு வரும்போது நீங்கள் அடிக்கடி டெஸ்ட் எழுதுக்குள்ளே நோட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க இல்லைங்களா, அப்போ அது உங்கள் கண்ணில் படும்போது அது நல்லா ஆழ் மனசில் பதிச்சிரும். இந்த மெத்தட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு 100% கை கொடுக்கும். ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறத விட இது 100 மடங்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆன்சரை மட்டும் நோட் பண்ணுங்கள். இரு மாறிகளுக்கு இடையேயான உறவு மற்றும் தொடர்புகளை பற்றி படிப்பது உளவியலின் டேஷ் ஆகும். சோதனை முறை, சுழற்சியல் வேறுபாட்டு முறை, தனியால் ஆய்வுகள், உற்றுநோக்கல். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தால் விளக்கம் யாது? சிக்கலுக்கு தீர்வு வளைகோடு, கற்றல் வளைகோடு, பை வரைபடம், குவி வளைகோடு. குமர பருவத்தை புயலும் சீற்றமும் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார்? தார்ண்டைக், ஸ்கின்னர், ஸ்டான்லி ஹால், ஜான் டூயி. டேஷை வடிவமைப்பதில் உளவியல்சார் கொள்கைகள் பயன்படுகின்றன. பத்திரிகை, புத்தகம், கலைத்திட்டம், பாடத்திட்டம். குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் உள்ள சில வகை வளர்ச்சிசார் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய காலவீச்சு குறிப்பிடுவது. பொற்காலம், சிக்கல் வயது, வாழ்வின் காலம். சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும். ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை? சுயசரிதை, தனியால் ஆய்வு முறை, தர அளவுகோல், அறிதலை அறிந்துணர்தல். தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது டேஷ். பொய் புலன்காட்சி, திரிபு காட்சி, சாயல், மெய் புலன்காட்சி. வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல் முறையானது நடைபெறுவது குமரப்பருவம், குழந்தை பருவம், குழவி பருவம், வாழ்நாள் முழுவதும். விரி சிந்தனை கீழ்கண்ட எதற்கு வழிவகுக்கும்? பழைய கருத்துக்கள் மற்றும் கருத்துக்கள் ஆலோசனை, எளிமையான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை, புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். புதிய கண்டுபிடிப்புகள் குழப்பத்தை விளைவிக்கும். டேஷ் பயன்படுத்துவதினால், இங்கே 2 டைம் பயன்படுத்துவதினால் வந்துருச்சு, அதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. டேஷ் பயன்படுத்துவதினால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க இயலும். குறிப்புகள், உதாரணங்கள். இங்கே கற்பித்தல் உதவிகள்னு இங்கே இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலாக இங்கே கற்பித்தல் உதவிகள் வராது, கற்பித்தல் உபகரணங்கள். சரிங்களா? கற்பித்தல் உபகரணங்கள். 4th பாட புத்தகம். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன். டேஷ் பயன்படுத்துவதினால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க இயலும். குறிப்புகள், உதாரணங்கள், கற்பித்தல் உபகரணங்கள், பாடப்புத்தகம். பியாஜேவின் அறிவளர்ச்சி நிலைகளில் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிதலில் இருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? புலன் இயக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, முழு செயல்நிலை, பருப்பொருள் செயல்நிலை. டேஷ் வகை முத்திரையிடும் கோட்பாடு நெறிப்பிறழ்வு கோட்பாடு வகையின் கீழ் வருகிறது. தனியார் கோட்பாடு, சூழ்நிலை கோட்பாடு, தேர்வு கோட்பாடு, பரம்பரை கோட்பாடு. ஆங்கிலம் தெரியாத ஒருவருக்காக
உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை டேஷ் ஆகும். ஆர்மி ஆல்ஃபா சோதனை, ஆர்மி பீட்டா சோதனை, கட்டமைப்பு வரைபட சோதனை, உச்சரிப்பு சோதனை. பிரச்சனையை தீர்த்தலில் புதிர் நிலையை கிளை வழி நிலை என கூறியவர் யார்? பாஸ்கல், கலீலியோ, ஜான் டூயி, நியூட்டன். பள்ளி வழிகாட்டு மையத்தில் குறை அடைவு உடைய மாணவர்களை டேஷுக்கு குறிப்பிட வேண்டும். உடற்செயலியல் வல்லுனர், அறிவுரை பகரும் உளவியலாளர், மனவியல் நிபுணர், முடநீக்கு சிகிச்சை வல்லுனர். ஆளுமையின் முக்கிய 3 அம்சங்களாக இட், ஈகோ, சூப்பர் ஈகோவை வரையறுத்தவர் யார்? கால்டன், ஜான் டூயி, சிக்மண்ட் பிராய்ட், ஜான் ஆப்ரஹாம். கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது டேஷ். மாஸ்லோ விதி, யார்கி-ஸ்டாட்சன் விதி, அட்கின்சன் விதி, டார்வின்ஸ் விதி. வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த டேஷை பொறுத்து அமைகிறது. ஆளுமை, மனப்பான்மை, நாட்டம், விருப்பம். ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கு மற்றும் புறநோக்கு என பிரித்தவர் யார்? முன், பிராய்ட், ஜங், ஜான் டூயி. முன், பிராய்ட், ஜங், ஜான் டூயி. அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது டேஷ் மூலம் நடைபெறுகிறது. துலங்கல், உறுப்புக்கள், பின்னூட்டம், தூண்டல். உலக சுகாதார நிறுவனத்தின்படி 1965 குடிப்பவர் என்பவர் டேஷ். ஒரு வெறியர், நோயாளி, மனநோயாளி, மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர். குறை கூறுதல் அல்லது கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது? புறமுக மாணவர்கள், அகமுக மாணவர்கள், மெல்ல கற்போர், இருமுக மாணவர்கள். அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறை டேஷ் அணுகுமுறையாகும். நெறிப்படுத்துதல் அறிவுரை பகர்தல், தன்னெறிப்படுத்துதல் அறிவுரை பகர்தல், சமரச அறிவுரை பகர்தல், உளவியல்சார் அறிவுரை பகர்தல். நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை உற்றுநோக்கல் முறை, தனிநபர் ஆய்வு, மருத்துவ ஆய்வு, நேர்முக ஆய்வு. குழந்தைகளின் டேஷ் திறன்கள் 6 வயதிற்குள் முழுமையான வளர்ச்சி நிலையை அடைகின்றன. மனத்திறன்கள், உடல், சமூக, ஒழுக்கம். இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன், கரெக்ஷன் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ மார்க்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. மறக்காமல் சொல்லுங்கள். பியூஓ எக்ஸாம்லலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் மார்க்ஸ் சொல்லுவாங்க. உங்ககிட்டயும் அதை நான் எதிர்பார்க்குறேன். இரு மாறிகளுக்கு இடையேயான உறவு மற்றும் தொடர்புகளை பற்றி படிப்பது உளவியலின் சுழற்சியல் வேறுபாட்டு முறை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தால் விளக்கம் யாது? கற்றல் வளைகோடு. ஆப்ஷன் பி. குமர பருவத்தை புயலும் சீற்றமும் நிறைந்த பருவம் என்று கூறியவர் ஸ்டான்லி ஹால். ஆப்ஷன் சி. டேஷை வடிவமைப்பதில் உளவியல் சார் கொள்கைகள் பயன்படுகின்றன. கலைத்திட்டம். குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் உள்ள சில வகை வளர்ச்சிசார் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய காலவீச்சு குறிப்பிடுவது சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும். ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகளில் எதில் பயன்படுத்தப்படவில்லை? இதில் எது பயன்படுத்தலைன்னா அறிதலை அறிந்துணர்தல். தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது டேஷ். தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது பொய் புலன்காட்சி. வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற செயல் முறையானது நடைபெறுவது வாழ்நாள் முழுவதுமே வளர்ச்சி நடைபெறும். விரி சிந்தனை கீழ்கண்ட எதற்கு வழிவகுக்கும்? புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். விரி சிந்தனைனாவே புதிய படைப்புகள் தான் வரும். டேஷ் பயன்படுத்துவதனால் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க இயலும். எதை பயன்படுத்துறதுனால குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்கலாம் அப்படின்னா
கற்பித்தல் உபகரணங்கள். இங்கே கற்பித்தல் உபகரணங்கள். ஆப்ஷன் சி. பியாஜேவின் அறிவளர்ச்சி நிலைகளில் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிதலில் இருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர்? முழு செயல்நிலை. டேஷ் வகை முத்திரையிடும் கோட்பாடு நெறிப்பிறழ்வு கோட்பாடு வகையின் கீழ் வருகிறது. சூழ்நிலை கோட்பாடு. ஆங்கிலம் தெரியாத ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை டேஷ் ஆகும். ஆர்மி பீட்டா சோதனை. ஆர்மி பீட்டா சோதனை தான் ஆன்சரு. அப்போ ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு உருவாக்கப்பட்டது தான் ஆர்மி ஆல்ஃபா சோதனை. இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஆர்மி ஆல்ஃபா சோதனை. பிரச்சனையை தீர்த்தலில் புதிர் நிலையை கிளைவழி நிலை என்று கூறியவர் யார்? ஜான் டூயி. பள்ளி வழிகாட்டு மையத்தில் குறை அடைவு உடைய மாணவர்களை டேஷுக்கு குறிப்பிடப்பட வேண்டும். அறிவுரை பகரும் உளவியலாளர். ஆளுமையின் 3 முக்கிய அம்சங்களான இட், ஈகோ, சூப்பர் ஈகோவை வரையறுத்தவர் யார்? சிக்மண்ட் பிராய்ட். கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது யார்கிஸ் டாட்சன் விதி. இதில் இருக்க ஒவ்வொரு விதியை பற்றியும் நான் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாஸ்லோ விதி, அட்கின்சன் விதி, டார்வின்சன் விதி இதெல்லாமே. வளர்ச்சி என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த டேஷை பொறுத்து அமைகிறது. வளர்ச்சின்றது ஒருவரோட ஒட்டுமொத்த ஆளுமையை பொறுத்து அமையும். ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கு மற்றும் புறநோக்கு என்று பிரித்தவர் யார்? ஜங்க். கார்ல் ஜங்க். அகக்காட்சி கற்றலில் வலுவூற்ற கற்றல் என்பது டேஷ் மூலம் நடைபெறுகிறது. பின்னூட்டம், ஃபீட்பேக் மூலமாக தான். உலக சுகாதார நிறுவனத்தின்படி 1965 குடிப்பவர் என்பவர் ஒரு மிதமிஞ்சிய குடித்தல் உடையவர். குறை கூறுதல் அல்லது கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது? அகமுக மாணவர்கள். அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறை டேஷ் அணுகுமுறையாகும். தன்னறிப்படுத்துதல், அறிவுரை பகர்தல். நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை. நேர்மை அப்படின்னு வந்ததுனாவே அது வந்துட்டு உற்றுநோக்கல். குழந்தைகளின் டேஷ் திறன்கள் 6 வயதிற்குள் முழுமையான வளர்ச்சி நிலையை அடைகின்றன. இங்கே நமக்கு மன மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, திறன்கள்லாம் சொல்லலை. ஆக்சுவலாக இதுதான் ஆன்சரு. மன அப்படின்னு தான் கொஷின் பேப்பரில் இருக்குது. மனத்திறன்கள். குழந்தைகளோட மனத்திறன்கள் தான் 6 வயசுக்குள்ளேயே முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிரும். மறக்காமல் எல்லாரும் உங்களோட மார்க்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு தமிழ் டெஸ்ட் இருக்குது. தமிழ் இலக்கணம் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டு, அதாவது 10th இயல் 3 இருக்க இலக்கணம் ஃபுல்லாகவும் அப்புறம் இலக்கண குறிப்பும் டெஸ்ட் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? நாளை டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.